வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, அதுலேயும் குறிப்பாக நம்ம பார்க்க போகிற எல்லா ஸ்கூட்டர்ஸும் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்ஸாக இருக்கும். ஆமாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு வரும்போது அவங்களுக்கு நிச்சயமாக முக்கியமாக தேவைப்பட 3 விஷயங்கள்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி விஷயங்களில் ஓரளவுக்கு ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கும். அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸும் ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருந்தால் இதை மாதிரி விஷயங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய அந்த ஒரு ஸ்கூட்டரை ஒரு நல்ல ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து மேடிச்சு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் முடிய நாட மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக வருஷம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹோண்டாவோட டியோ 125. ஆமாங்க, நிச்சயமாகவே அந்த ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்னு வந்தாலே நம்மளுடைய மனசுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிற்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக இந்த ஹோண்டாவோட டியோ 125 தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டராக லான்ச் ஆன ஒரு சீரீஸே இந்த ஹோண்டாவோட டியோ சீரீஸ் தான். அதோடைய ஒரு அப்கிரேடட் அண்ட் இப்போ நல்ல லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் இந்த ஒரு ஹோண்டா டியோ 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்கு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைமில் இதில் உங்களுக்கு அந்த ஒரு சீட்டிங் ஸ்பேஸு, ஃபுட்போர்டு அதை மாதிரி விஷயங்களையும் ஓரளவுக்கு ப்ராக்டிக்கல். அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன்ன்றது ஒரு நல்ல வெர்சைலான ஒரு டோன், பார்க்கறதுக்கும் ஸ்போர்ட்டியராக இருக்கும், ஃபேமிலி பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா பேசிக் மாடலில் ஒரு நார்மலான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் டாப் மாடல் வரீங்கப்போ ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 123.92cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின். இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 8.19 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் பர் லிட்டருக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு கிட்ட மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு மைலேஜ் இவ்வளோ தான் தரும், இந்த மாதிரி நல்லா தரும்ன்ற மாதிரிலாம் ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. டோட்டலி உங்கள் ரைடிங் ஸ்டைல் டிபெண்ட் பண்ணி உங்களுடைய மைலேஜ்ன்றது வேரி ஆகும். எனக்கு தெரிஞ்ச இந்த வெஹிக்கிள் எப்படியும் ஒரு 45 to 50 kmpl அந்த மாதிரி ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா ரிஃபைன்மெண்ட் வந்து இந்த இன்ஜினில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாங்க, சரி ஓகே. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஸ்டாண்டர்டாக வருது, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 105 kg. சீட் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா இத்தனை தான்ற மாதிரி கிளைம் பண்ணல, பட் சீட் ஹைட் நல்ல லோயராக தான் இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் இல்லை. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,19,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,27,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தான். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹீரோவோட ஜூம் 125. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல யூனிக்கான ஒரு டிசைன் டோனில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆமாங்க, யூனிக்கான டிசைன்ன்றது நான் சொல்கிறேன்றது ஏன்னு உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை பார்த்தாலே தெரியும். ஆமாங்க, இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது மற்ற 125cc ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனில் இருக்கும். பட் ஃபேமிலி அண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேபி டவுட் தான். சீட்டிங் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்போர்ட்டி ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் பார்க்க வெஹிக்கிள் லுக்காக இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. அதுக்கடுத்து இதுலேயும் ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு குறை இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இது லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா ஒரு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 9.8 bhp அண்ட் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 48 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப சும்மா சொல்லக்கூடாதுப்பா, பவரும் ஓரளவுக்கு ஒரு பெட்டரான ரேஞ்சில் இருக்குது. அட் த சேம் டைமில் கூட கொஞ்சம் மைலேஜும் நல்லாவே தருது இந்த ஒரு வெஹிக்கிள். ஆமாங்க, அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆல்டர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 120 kg, சீட் ஹைட் 777 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,12,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,22,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம யமாவோட ரேஸ் ZR 125. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர்
பற்றி சொன்னால் இதுவுமே நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ரோட் அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய, அதுவும் இல்லாமல் ஒரு சூப்பரான இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டோட கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு 125cc ஸ்கூட்டர். பட் இதில் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது, அது என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த வெஹிக்கிள் பற்றி பார்ப்போம். டிசைன் முன்ன சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸு. உங்களுக்கு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு குறைய கிடையாது. பட் நான் ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸாக இருக்கும். பட் நான் இப்போ வர மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூட்டர்ஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. சரி ஓகே, அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம்னா அது ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வெஹிக்கிளில் வந்து அந்த ஒரு ஹைப்ரிட்ன்ற ஒரு விஷயம் வந்து எப்படின்னா, உங்களுக்கு இன்ஜினுக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அது மாதிரி சமயத்தில் அந்த வெஹிக்கிளோடைய ஸ்டார்டிங் காயிலுக்கு ரிட்டன் கரண்ட்டு கொடுத்து அதை சுற்ற வச்சு அது மூலமாக ஒரு சின்ன அசிஸ்ட் பண்ணி வெஹிக்கிளோட இன்ஜின் ப்ரெஷர்ன்றதை குறைச்சி உங்களுக்கு வெஹிக்கிளோட ஃபியூல் எஃபிஷியன்சின்றதை அதிகப்படுத்துவாங்க. இதான் அந்த ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட்ன்ற ஒரு விஷயம். அதெல்லாம் இந்த வெஹிக்கிளில் யமஹாவோட பில்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஜின்ன்றது நல்லா ரிஃபைண்டாகவும் இருக்குன்றனால நீங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு மைலேஜ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 bhp அண்ட் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஸில் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப ஒரு சில பேருக்கு பயங்கர எக்ஸலண்ட்டான 60-70+ மைலேஜ் கூட தந்துருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அது எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்க தேவையில்ல. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஸில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு 50 ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குங்க, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டான ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. யூபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 99 kg. சீட் ஹைட்டு உங்களுக்கு 785 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,02,000 ஸ்டார்டிங் ஆகுது. ப்ரைஸிங் இட்ஸ் ஸோ குட்டு. அதுக்கடுத்து டாப் மாடல்னு பார்த்தோன்னா 1,15,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்போ ப்ரைஸிங்கும் ஓகே தான், இன்ஜினும் நல்லா இருக்குது, டிசைனும் நல்லா இருக்குது. ஏதோ ஒரு மைனஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தியப்பா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபீச்சர்ஸ். ஆமாங்க, ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோன்னா பெருசாக இந்த வெஹிக்கிள் எதுவுமே இல்லை. மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க, அது ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக யூஸ் ஆகிற மாதிரி இல்லை. ஒரு சிம்பிளான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு நார்மல் தான். அப்படின்றப்ப ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு நினச்சி எதிர்பார்த்து எடுக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர்ஸ் அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்காது. பட் இருந்தாலும் ஓகே, எனாஃபான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட NTORQ 125. ஆமாங்க, சொல்லப்போனால் இந்த ஸ்கூட்டர் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வர வேண்டிய ஸ்கூட்டரு. பட் ஒரே ஒரு ரீசனுக்காக இதை நான் செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கேன். அந்த ரீசன் என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்கூட்டர் பற்றி பார்ப்போம். ஸ்கூட்டர் பற்றி சொன்னால் இந்த ஒரு செக்மெண்ட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம். ஆமாங்க, ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்னு எடுத்துன்னு நினச்சாலே நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக எப்போதுமே இருக்கும். ஆனால் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இருக்கிறதுல நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக டிவிஎஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிளை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபீச்சர் செக்மெண்ட்லேயும் இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. ரைடிங் மோட்ஸ் மாதிரி ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸும் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷனு, அது இல்லாமல் டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்ற மாதிரி ஃப்ளாஷியான அந்த ஒரு ஃபேன்சி ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்கூட்டர் கிட்ட குறை இல்லாமல் நிறையவே இருக்குது. ஃபீச்சர்லேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, டிசைன்லையும் எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசைன் டோன் இதில் கொடுத்துருக்கிறது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9.25 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h. பட் ஆன் ரோட்டில் இதை விடையும் கூட கொஞ்சம் பெட்டராகவே போக முடியுது. பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிளுக்குன்னு பார்த்தா மைலேஜ் தான் ஒரு பெரிய மைனஸ். அந்த ரீசனுக்காக தான் நான் இது செகண்ட் பிளேஸில் போட்டேன். மைலேஜ்ன்றது நீங்கள் பெருசாக இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியாது. 45ன்றதே ஓனர் ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. உங்களுடைய ரைடிங் ஸ்டைல், அது இல்லாமல் உங்களுடைய ஊரில் இருக்க ரோட் கண்டிஷன், அது மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்து இந்த வெஹிக்கிளோட மைலேஜ்ன்றது குறையும் செய்யலாம், கூடவும் சொல்லலாம். அது உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் பொறுத்து. பட் மைலேஜ்னு வரும்போது இந்த ஸ்கூட்டர் கம்மி தான். இதை விட மற்ற ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை ஆஃபர் பண்ணுது. அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு SPD மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 118 kg. சீட் ஹைட்டு 770 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா
பேசிக் மாடல் 1,16,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,37,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க ஸ்கூட்டரை பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம சுசுகியோட அவென்ஸ் 125. அவங்க ஸ்டில் நோ இந்த ஸ்கூட்டர் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டராக இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஸ்கூட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. சொல்லப்போனால் ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு ரேஞ்சில் போயிட்டுருக்கு. பட் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டருங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே ஆல்மோஸ்ட் நம்ம என்டார்க் 125 மாதிரியான ஒரு நல்ல ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக கிடைக்குது. அது இல்லாமல் ஃபீச்சர் செட்டப்லேயும் சரி, இந்த வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து இந்த வெஹிக்கிளோடைய ஃபீச்சர்ஸும் நல்ல ஒரு ரேஞ்சில் வச்சுருக்காங்க. பட் பெஸ்ட் இன் கிளாஸ் அண்ட் ஃப்ளாஷியான ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்கப்பா. அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினும் ஒரு 124.3 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின். அது இல்லாமல் சுசுகியோட அந்த ஒரு பில்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின்ன்றதுனால ரிஃபைன்மெண்ட்டுன்றது இந்த ஒரு ஸ்கூட்டரில் ஒரு செம்ம சூப்பராக இருக்குது. ஆமாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.58 bhp அண்ட் 10 Nm ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப், ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்னு பார்த்தோன்னா 106 kg, சீட் எட்டு 80 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட வந்து ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் 1,16,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,19,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் இதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.